ரியரில் இந்த கார் ஆக்சுவலி பயங்கர சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. நீங்கள் 4 மெம்பர்ஸ் ஃபேமிலியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பூட் ஸ்பேஸில் நிறைய லக்கேஜ் வந்து உங்களால் வைக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் இந்த காரில் இருக்குது. என்ன தான் பிராண்ட்ஸ் வந்து இப்போ ஃபுல்லாக டச் சென்சிட்டிவ் பட்டன்ஸ் போனாலும் ஹியூண்டை மட்டும்தான் உங்களுக்கு பட்டன் உள்ள கண்ட்ரோல்ஸ் தராங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஹியூண்டைக்கு பெரிய ஒரு கூட சொல்லி ஆகணும். இதுதான் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மனி வேரியன்ட் ஆஃப் நியூ ஹியூண்டை வென்யூ ஃபேஸ் லிஃப்ட். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். இது 2025 ஹியூண்டை வென்யூ ஃபேஸ் லிஃப்ட் HX6 மாடல். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேரியண்ட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் இது வேல்யூ ஃபார் மனி வேரியண்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்பேஸ் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, நீங்கள் இந்த கார் வாங்குற பிளானில் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த வேரியண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நான் போகிற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை அண்ட் இந்த பில் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு FPL Hyundai ஃபார் லெண்டிங் மீ திஸ் கார். நீங்கள் Hyundai கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்க FPL Hyundai நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2025 நியூ Hyundai வென்யூ ஃபேஸ் லிஃப்ட் HX6 மாடல். ஃபஸ்ட்டு நம்ம கீ பற்றி பார்த்துருவோம். ஸோ கீ பார்த்தோம் அப்படின்னாக்க நியூ Hyundai உடைய கீ வந்து உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தா லாக் அண்ட் அன்லாக் ஆன ஃபங்க்ஷன் இருக்குது. இதை ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா பூட் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் திஸ் கீ ஃபீல்ஸ் ரியலி ப்ரீமியம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுடைய தாட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுலேயே ஹியூண்டையோடைய லோகோ உங்களுக்கு வந்து இன்டெகிரேட்டடாக தராங்க. ஸோ இது பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. அதர் ரீஜன் மார்க்கெட்ஸில் வந்து இது ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பட் வென்யூவில் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இந்தியாவில் தராங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். ஃப்ரண்ட்டில் கம்ப்ளீட்டாக இந்த காரோடைய அந்த ப்ரொஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப மஸ்குலராக இருக்குது. இப்போ உள்ள ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்டார்டிங் வித் உங்களுக்கு இங்கே போல்டாக திக்காக ஒரு டிஎல்எல்ஸ் வந்து போகுது. அண்ட் இதுலேயே உங்களுக்கு இப்படி ஃப்ளிக்கர் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஹர்ட்ஸ். உங்களுக்கு வந்து இங்கே ஃபுல்லாக ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது. பட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளோயிங் இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்இடியில் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே தான் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு லோ பீம், இது ஹை பீம். ஸோ ஹை பீமே எல்லாமே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டிவ் டைப்பில் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ HX6 மாடல்லே உங்களுக்கு இது கொடுத்ததுன்றது நல்ல ஒரு விஷயம். ஹாலஜனில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபங்க்ஷனல் ஏர் டேம்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் ஃபார் டிசைன் பர்பஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இன்னொரு லோகோ உங்களுக்கு இந்த இடத்துலேயே சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. அது கிளாஸ் மெட்டீரியலில் கொடுத்தது அப்படின்றது பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் அப்படியே நம்ம ஃப்ரண்ட் லுக் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இது பார்த்தோன்னா ஆக்சுவலாக இது ஷோரூம். ஸோ ஷோரூம்க்கு அப்படியே பின்னாடி நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ டயர் பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் இது வந்து உங்களுக்கு மிட் வேரியன்ட் கிட்ட வருது HX6 அப்படின்ற மாடல் இது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் வருது அண்ட் வீல் கவர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சிஎட்கான டயர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரௌண்ட் பை திக்கான ஒரு கிளாடிங் டு மேக் இட் லுக் லைக் SUV. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ப்ரெசன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஓஆர்வின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெரிய சைஸில் இருக்குது அண்ட் கொஞ்சம் நல்ல ஷார்ப்பாக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். பாக்ஸியாக தராமல் ஷார்ப்பாக கொடுத்தது அப்படின்னு நல்லா இருக்குது. இன்டிகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். டிரைவர் சைடு உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேசஞ்சர் சைடு கிடையாது. மேலே பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரூஃப் ரெயில்ஸ் பாருங்கள். ஸோ ரூஃப் ரெயில்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ப்ரொட்ரூடராக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இதில் வந்து லோட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். வென்யூக்கான பேஜிங் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் இந்த எலிமெண்ட் பார்க்குறது நல்லா இருக்குது. எல்லா வென்யூலையும் இது உங்களுக்கு இப்போ வரும். குவார்ட்டர் பேனல் இந்த இடத்துல இருக்குது. குவார்ட்டர் பேனல் தாண்டி உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது பிளெயினாக இல்லாமல் இந்த இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. டோர் ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தோன்னா டார்க் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் தராமல் ஃபுல் க்ரோமும் தராமல் டார்க் க்ரோமில் கொடுத்ததுன்றது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு அடிஷன் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ், ரியரில் ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. மற்றபடி அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைல் பார்ப்போம். ரியரில் இந்த கார் ஆக்சுவலி பயங்கர சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. ஸோ இதுதான் உங்களுக்கு டெயில் லேம்ப்ஸ், பிரேக் லைட்லாம் உங்களுக்கு எல்லாமே எல்இடிலாம் உங்களுக்கு வந்து வருது. கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க ஹாலஜனில் இண்டிகேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்களே பார்க்கலாம். ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் 4 வந்து உங்களுக்கு ரியரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரியர் வைப்பர், டிஃபாகர், ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப் அண்ட் ஸ்பாய்லர் எல்லாமே இருக்குது. ஷாக் ஃபைன் ஆண்டனாவும் இருக்குது. ஹியூண்டையோடைய லோகோ நீங்கள் பார்க்கலாம். வென்யூக்கான பேஜிங் இந்த கிளாஸ்க்குள்ளேயே வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொட்ரூட் ஆகாமல் உள்ளே கொடுத்தது அப்படின்றது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இது வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகாது இந்த க்ரோம். ஸோ பார்க்கறதுக்கு இன்னும் அப்படியே அந்த க்ரோமோடைய அந்த எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். ரிவர்ஸ் லேம்ப் பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி ரியர்லேயே வந்து உங்களுக்கு அந்த சில்வர் கலரில் ஒரு ஸ்கிட் பிளேட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டைமென்ஷன் பற்றி குயிக்காக நம்ம பார்ப்போம். 3.9 மீட்டர் லென்த்தில் இருக்குது. 1.8 மீட்டர் வித், 1.6 மீட்டர் ஹைட், 2.5 மீட்டர்ஸ் வீல் பேஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நல்ல திக்கான கிளாடிங் உங்களுக்கு டோரில் இருக்குது. ஸோ அந்த SUV ஃபீல் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே நம்ம பூட் பற்றி பார்த்துருவோம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் பட்டன் இருக்குது. ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்க யூ கெட் 375 liters of boot space.
இந்த காருக்கு இந்த பூட் ஸ்பேஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். நல்லா ஸ்கொயரிஷான பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 4 மெம்பர்ஸ் ஃபேமிலியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பூட் ஸ்பேஸில் நிறைய லக்கேஜ் வந்து உங்களால் வைக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் இந்த காரில் இருக்குது. டாப் அண்ட் வேரியன்ஸில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்வூஃபரும் வரும். அண்ட் இங்கே ஒரு ஹுக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏதாவது மாட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் செக்யூர்டாக வச்சுக்கலாம். இது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேர் டயர் இருக்குது. அதுவும் C8 கனது தான். 195/65 R15 வெளில என்ன இருக்குது அப்படின்றத காட்ட மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ வெளில பார்த்தோம் அப்படின்னா 195/65 R15 தட்ஸ் ரியலி குட். ஸ்பேர் டயர் அதே சைஸ்லேயே உங்களுக்கு தராங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சைஸ் கம்மியோ இல்லை ஸ்பேஸ் சேவர் மாதிரி தராமல் அதே சைஸில் உங்களுக்கு ஸ்பேர் டயர் கொடுத்தது அப்படின்றது காஸ்ட் கட்டிங் கண்டிப்பாக பண்ணலன்னு சொல்லலாம். க்ளோஸ் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இலிமினேஷன் நம்பர் பிளேட்காக கொடுத்துருக்காங்க. இது க்ளோஸ் பண்ணிவிடுவோம். செகண்ட் ரோ சீட்ஸ் போயிடும் அப்படியே. ஸோ செகண்ட் ரோ சீட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டு கெட் சன் பிளைண்ட் இங்கே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ OEM சைட்லேயே கொடுத்தது அப்படின்ற நல்ல ஒரு விஷயம். அண்ட் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு மெட்டல் டைப்லேயே உங்களுக்கு டோர் ஹேண்டில் இருக்குது. அண்ட் இந்த கிரே கலரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒன்று பிளாக் இல்லைனா பேஸ் தருவாங்க சில பேர். பட் ஹியூண்டாய் வந்து இதில் நல்லா கிரே கலரில் இருக்குது. ஃபுல்லாக ஹார்ட் பிளாஸ்டிக். டாப் அண்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் மெட்டீரியல்ஸ் வரும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா grill வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ grill பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கருக்கான grill இருக்குது, ஸ்டோரேஜ் இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா யூ கெட் ஃபிக்ஸ்ட் ஹெட் ரெஸ்ட். சீட் பெல்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். 3 சீட் பெல்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா மெயினான விஷயம் 2 AC வென்ட்ஸ் ரியரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 USB-C சார்ஜர் 2025 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது நல்ல ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். நம்ம மேக்ஸின் ஹோல்டர் உங்களுக்கு கிடையாது. ஸ்கூட் அவுட் சீட் பேக் இருக்குது. நடுவில் ஒரு ஹம்ப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 3 பேர் உட்காரிங்க அப்படின்னா நடுவில் இருக்கிறவங்க கால் அந்த சைடு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வித் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது 2 அடல்ட் இதில் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். நடுவில் ஒரு குழந்தை உங்களுக்கு உட்கார்ந்தாக்க நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியே நம்ம உள்ளே உட்காந்துருவோம். உள்ளே உட்காந்தேன் அப்படின்னாக்க ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் பார்த்தோன்னா என்னுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன். 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கூப் அவுட் சீட் பேக் இருக்கிறதுனால எனக்கு இந்த நீ ரூமில் நல்ல ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. நீங்களே பார்க்கலாம். இதே ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து உராயும். பட் என்னோடய ஹைட்டுக்கு இருக்கிறவங்க ஃப்ரண்ட்டில் உட்காந்தாலே செகண்ட் ரோ சீட்ஸில் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. கீழே பார்த்தோன்னா ஃபுட்வெல் இஸ் ரியலி குட். நீங்களே பார்க்கலாம். கால் வந்து டக்கின் பண்ணி உட்கார அளவுக்கு இருக்குது. அண்டர்டே சப்போர்ட்டும் நல்லாவே உங்களுக்கு முக்கால்வாசி தை வந்து கவர் ஆகுது. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் இந்த காரில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காரோட செகண்ட் ரோ சீட்ஸில் நல்ல ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். ஹெட்ரூம் பாருங்கள். ஹெட்ரூம் இஸ் ரியலி குட். எனக்கு இந்த காரோடைய ஹெட்ரூமில் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நல்ல சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்வேன் நான். அண்ட் லைட் இன்டீரியர்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு லைட்டிங் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து அண்ட் லைட் இன்டீரியர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ளே வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக கண்டிப்பாக ஃபீல் ஆகாதுன்னு சொல்லலாம். ஸோ ஹெட்ரூம் இஸ் ரியலி குட் இன் திஸ் கார். ஸோ இந்த காரோடைய செகண்ட் ரோ சீட்ஸில் இருக்க சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு போயிடுவோம். அப்படியே மழை பெய்யுது. ஸோ நம்ம இந்த அட்வான்டேஜ் எடுத்து இந்த காரோடைய வைப்பர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வைப்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் டக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைப் பண்ணிடுச்சு. நீங்களே பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ரியலி குட். ஓகே, அப்படியே நம்ம இந்த காரோட இன்டீரியர்ஸ் பார்த்துறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டோரில் பார்த்தோம் அப்படின்னா டோர் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. மழை பெய்யுறதுனால அவங்க காட்டுறேன் இப்படி தெரிந்து. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ் அப்புறம் விண்டோஸ் லாக் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கீழே வந்து ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ட்வீட்டர்ஸ் இருக்குது. 6 ஸ்பீக்கருக்கான சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு AC வெண்ட் பார்க்கலாம். இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ண பட்டன், கீழே ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹெட்லைட் லெவலர் இருக்குது. கீழே பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவர் இருக்குது. ஸோ NVH லெவல் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது. வெளில பார்ப்பேன் சத்தம் எப்படி இருக்குன்னு. நான் பேசலை. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு NVH லெவல் இருக்குது. நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கனெக்டட் டிஸ்பிளே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே 10.2 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயோட கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களே பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ரியலி குட். பூட் ஓப்பனாக இருக்குது அப்படின்ற அலர்ட் வந்து உங்களுக்கு தெரியுது. அண்ட் மேலே வந்து ரேஞ்ச் இருக்குது. லெஃப்ட்டில் டேக்கோமீட்டர், ரைட்டில் ஸ்பீடோமீட்டர், கீழே ஃபியூல் கேஜ், ரைட்டில் வந்து டெம்பரேச்சர் கேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து யூசர் செட்டிங்ஸ் இருக்குது. தென் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ரீஃபில்லிங்லேருந்து என்ன போயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுது. அண்ட் ஸ்டேரிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ற வைட் ஆங்கிளில் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டேரிங் பாருங்கள். ஸோ இதில் வந்து இந்த மார்ஸ் கோடு இது உங்களுக்கு. ஸோ ஸ்டேரிங் நல்லா லைட்டாக இருக்குது. ரொம்பவே லைட்டாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப பட்டர் மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் ரைட்டில் பார்த்தோன்னா மீடியா கண்ட்ரோல்ஸ், லெஃப்ட்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டில்ட்கான ஃபங்க்ஷன் மட்டும் இருக்குது. டெலஸ்கோபிக் உங்களுக்கு வந்து இந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஸ்டேரிங்க்கு லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர். ரைட்டில் வந்து உங்களுக்கு ஹெட்லைட்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இன்ஃபர்டைன் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா 10.25 இன்ச்சஸ்க்கான இன்ஃபர்டைன் சிஸ்டம் வித் சப்போர்ட்ஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. ஸோ நல்லா ஸ்லீக்காகவே இருக்குன்னு சொல்லுவேன் நான்.
ஸோ நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. கீழே பார்த்தோன்னா அவ்வளோ பட்டன்ஸ் இருக்குது. இதுதான் எனக்கு ஹியூண்டாய்கிட்ட பிடிச்சதே. என்னதான் பிராண்ட்ஸ் வந்து இப்போ ஃபுல்லாக டச் சென்சிட்டிவ் பட்டன்ஸ் போனாலும் ஹியூண்டாய் மட்டும்தான் உங்களுக்கு பட்டன் உள்ள கண்ட்ரோல்ஸ் தராங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஹியூண்டாய்க்கு பெரிய ஒரு குடோ சொல்லி ஆகணும். 2 ஏசி வென்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். வென்யூக்கான பேட்ஜிங் நீங்கள் பார்க்கலாம். கீழே சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோன்னா நல்லா டீசெண்டான சைஸில் இருக்குது. கூல்டு க்ளோ பாக்ஸ் இந்த வேரியண்ட்டில் கிடையாது, டாப் அண்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு இருக்குது. ஆட்டோ டிமிங் கிடையாது, மேனுவல் டிமிங் IRVM பார்க்கலாம். 2 ஏசி வென்ட்ஸ் பார்க்கலாம். மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு சன்ரூஃப் இருக்குது. ஸோ சன்ரூஃப் நீங்கள் வந்து பார்க்கலாம். சன்ரூஃப் ஓப்பன் பண்ண அப்படின்னா தண்ணி உள்ளே வருமோன்ற ஒரு டவுட் இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா வயர்லெஸ் சார்ஜர் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கும் கீழே உங்களுக்கு சார்ஜிங் ஹப்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதில் பார்த்தோன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் இதுவும் இருக்குது. USB-C இருக்குது, USB 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட் இருக்குது, 2 USB-C கனது இருக்குது. தட்ஸ் ரியலி குட். கீழே பார்த்தா இன்னொரு ஸ்டோரேஜ் இருக்குது ஃபோன் வைக்கிறதுக்கு. ஸோ 2 ஸ்டோரேஜ் கொடுத்ததுன்ற நல்ல ஒரு விஷயம். இதிலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் மேலே இருக்குது, AC கண்ட்ரோல்ஸ் கீழே இருக்குது. மற்றபடி பார்த்தோன்னா 5 ஸ்பீட்கான மேனுவல் கியர் பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி 2 கப் ஹோல்டர், ஒரு ஃபோன் ஹோல்டருக்கு நடுவில். ஸோ 3 ஃபோன்ஸ் நீங்கள் வைக்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. தட்ஸ் ரியலி குட். இந்த ப்ரைஸ் மேலே நல்லா இருக்குன்னு சொல்ல. மேனுவல் கியர் பாக்ஸ் பார்க்கலாம். ஸ்லைடபிள் ஆம்ரஸ் கிடையாது, உள்ளே வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம். மற்றபடி பார்த்தோன்னா பின்னாடி ஒரு லைட் இருக்குது, ஃப்ரண்ட்டில் 2 லைட், பின்னாடி ஒரு லைட் இருக்குது. ஓவர்வியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாக் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஃபோல்ட் ஆகும், அன்லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்ஃபோல்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ இந்த காரோடைய ஃப்ரண்ட்டில் உள்ள அம்யூனிட்டிஸ் பற்றி ஐ திங்க் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் இஸ் டேம் குட். நீங்களே பார்க்கலாம் சீட்டோடைய இந்த கொஷனிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது வைட் ஆங்கிளில் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள் அண்டர் தியர் சப்போர்ட் இஸ் ரியலி இம்ப்ரெசிவ். உங்களுக்கு ஃபுல் தை வந்து கவர் ஆகுது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த காரை நல்ல ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் அண்டர் தியர் சப்போர்ட் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஹெட்ரூம் பாருங்கள், சின்ஸ் இல்லை சன்ரூஃப் இருக்கிறதுனால நல்ல லைட்டிங் உள்ளே எடுத்துகிட்டு வந்து நீங்களே பார்க்கலாம். ஹெட்ரூம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ற 6-வே மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த காரோடைய எர்கனாமிக்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பேசிடுவோம். ஸோ கொஞ்சம் மழை பெய்யுது, அதனால நான் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன், அப்போ தான் உங்களுக்கு கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்ஜின் பற்றி பேசணும் அப்படின்னாக்க இந்த காரில் உங்களுக்கு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் கப்பா MPA இன்ஜின் வந்து அவைலபிளாக இருக்குது. திஸ் ப்ரொடியூசஸ் 82 bhp ஆஃப் பவர் அண்ட் 114.7 Nm ஆஃப் டார்க், மேட் டு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். மைலேஜ் பார்த்தோன்னா 18.5 km/லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. உங்கள் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து கண்டிப்பாக மாறும். 45 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காரோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் பற்றி, இன்ஜின் மேலே பார்த்தோன்னா கவர் எதுவும் இல்லை. அண்ட் பேட்டரியில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து டர்போ சார்ஜ் கிடையாது, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா வாஷர் லிக்விட்ஸ்லாம் உங்களுக்கு போகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே எதுவும் இன்சுலேஷன் இல்லை, பிகாஸ் இது நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் சொல்லலாம். பட் ஃபயர் வாலில் உங்களுக்கு இன்சுலேஷன் அவைலபிளாக இருக்குது. இன்வீஸ் நான் உள்ளே எப்படி இருக்குன்ற ஆல்ரெடி உங்களுக்கு காட்டேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கார் எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்றது. இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுகிறோம். இப்போ நான் பார்க்குற HX6 மாடலில் பார்த்தோம் அப்படின்னா 6 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ABS வித் EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இன்ஜின் இம்மொபிலைசர், ஹில் அசிஸ்ட் போல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. இந்த காரோட ப்ரைஸிங் பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற HX6 மாடல் பார்த்தோம் அப்படின்னா 10.42 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையும் 13.16 lakhs ஆன் ரோட் சென்னையில் அவைலபிளாக இருக்குது. இதே நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பற்றி கேட்டிங்க அப்படின்னா 7.89 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வென்யூ. இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் நம்புறேன். இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.